ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். எனர்ஜி கன்சர்வேஷன் ஆடிட் இந்த சப்ஜெக்ட்டில் யூனிட் 2ல் பார்த்தோம்னா ஒரு 10 3 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இங்கிலீஷில் வந்து மெட்டீரியல் கிடைக்கல, இங்கிலீஷ் மீடியத்துக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் எதுவும் கிடைக்கல, அதனால் தமிழில் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஓன் வேர்ட்ஸில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதனாலே கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா, ஸ்டேட் தி நீட் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் இன் இண்டக்ஷன் மோட்டர். இண்டக்ஷன் மோட்டரில் என்னென்ன எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணணும், எதுக்காக பண்ணணுன்றது தான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, நம்ம அதிகமாக வந்து இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணால் நம்ம வீட்டில் கரண்ட் பில் அதிகமாக வரும். ஸோ லைட்டை விட கம்பேர் பண்ணும்போது மோட்டர் யூஸ் பண்ணால் அதிகமாக கரண்ட் பில் வரும். அதனால் கண்டிப்பாக வந்து மோட்டரில் வந்து நம்ம எனர்ஜி கன்சர்வேஷன் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா, மோட்டரோட எஃபிஷியன்சி அதிகரிக்கணும்னா அது என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஏற்படுற லாஸை வந்து கண்டிப்பாக நம்ம குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மோட்டரோட நம்ம எனர்ஜி எஃபிஷியன்ஸ் மோட்டரை வந்து யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், லாஸ் கம்மியாகவும் எஃபிஷியன்சி அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நீட் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் இன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா, ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றது ஒரு முக்கியமான பொருள், 24 மணி நேரம் ஓடக்கூடிய பொருள். ஸோ கண்டிப்பாக அது 24 மணி நேரம் ஒர்க் ஆகும்பொழுது அதுலேருந்து ஏற்படுற லாஸும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் எனர்ஜி கன்சர்வேஷன் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஸோ எனர்ஜி கன்சர்வேஷன் பயன்படுத்தினா நல்ல எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ இதுதான் திரும்ப வரப்போகுது. அடுத்து பார்த்தோம்னா, நம்ம நார்மலாக வந்து இந்த எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணலைன்னா நார்மலாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்மிஷன் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதில் ஏற்படுற லாஸ் வந்து 40% 45% வரைக்கும் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஃபிஷியன்சி கிடைக்காது. அதனால் எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் செகண்ட் கொஸ்டின். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறோம்னா டைம் இல்லை, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டரோட முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு கேட்குறாங்க, எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்னா, அதில் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்ரு மற்ற மோட்டரோட கம்பேர் பண்ணும்போது நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் பார்த்தோம்னா தரமான மெட்டீரியலாக யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. ஸோ அதனால் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த லேமினேஷன் பார்த்தோம்னா, ஸோ கோருக்கு யூஸ் பண்ணுற இந்த சிலிக்கான் ஸ்டீல்லாம் வந்து நல்லா தின்னாக இருக்கிறதால உங்களுக்கு லாஸ் கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக லாஸ் கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, அதில் வந்து மற்ற மோட்டர்லாம் கூலிங் சிஸ்டம் மேக்ஸிமம் இருக்காது. இந்த எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டரில் பார்த்தோம்னா, நீங்கள் கூலிங் சிஸ்டம்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது, கூலிங் ஃபேன்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, ஃபோர்த்து கொஸ்டின், ஸ்டேட் தி எனர்ஜி கன்சர்வேஷன் டெக்னிக் இன் இண்டக்ஷன் மோட்டர். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினே தான் அப்படியே வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தோம்னா, ஸ்டேட் எனி 3 எனர்ஜி கன்சர்வேஷன் பை பீரியாடிக்கலி மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பீரியாடிக்கலாக நம்ம என்ன மெயின்டைன் பண்ணணும், ஒன்றும் கிடையாது. ஸோ அதில் வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டராக இருந்துச்சுன்னா அந்த மோட்டரோட பேரிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது எது கூடனா வந்து உராயுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அது துரு பிடிச்சிருக்கா, அதோட போல்டு நட்டுலாம் பார்க்கணும். தென் அப்புறம் பார்த்தோம்னா, அந்த மோட்டருக்குள்ளே எப்பயுமே பார்த்தோம்னா அந்த தூசு அழுக்கு இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும், தொடச்சி வச்சுக்கணும். இதை தான் வந்து சொல்லுவாங்க. லூப்ரிகேஷன் பண்ணணும், அந்த பேரிங்க்கு வந்து ஆயில் விடணும், கிரீஸ் போடணும். ஸோ இதுதான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த கார்பன் ப்ரஷஸ்லாம் இருக்குது பாருங்கள், ஸ்லாட் கேப்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக மெயின்டைன் பண்ணுற ஒரு இண்டக்ஷன் மோட்டரை வந்து மெயின்டைன் பண்ணுற பற்றி தான் இருக்கும். இது வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின். சிக்ஸ்த்து கொஸ்டின் பார்த்தோம்னா, வாட் ஆர் தி எனர்ஜி கன்சர்வேஷன் டெக்னிக் இன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டினும் கூட. ஸோ என்னென்ன மெத்தடில் வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பண்ணுறான்னு பார்த்தோம்னா, லோட் ஷேரிங், பேரல் ஆப்ரேஷன், ஐசோலேட்டிங் டெக்னாலஜி, அப்புறம் பார்த்தோம்னா ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் பார்த்தோம்னா பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ். இது வந்து 5 மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து நம்ம கன்சர்வேஷன் பண்ணலாம் அப்படின்றது சிக்ஸ்த்து கொஸ்டின். அடுத்தது செவன்த் கொஸ்டின், ஸ்டேட்டு ஹவு தி எனர்ஜி இஸ் ரிப்ளேஸ்மெண்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது வந்து வேணாம், விட்டுருங்க. அடுத்தது லிஸ்ட் எனி கன்சர்வேஷன் எக்யூப்மெண்ட் இன் இண்டக்ஷன் மோட்ரு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு நீங்கள் முக்கியமான கொஸ்டின் போட்டு முறையிலையும் படிச்சிருப்பீங்க. ஸோ என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி இண்டக்ஷன் மோட்டரில் வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, சாஃப்ட் ஸ்டார்டர், ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டர், வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலர் ஏபிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தோம்னா இன்டெலிஜென்ட் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலர் ஐபிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. அது ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணுறாங்க இண்டக்ஷன் மோட்டரில், இந்த எக்யூப்மெண்ட்லாம் அப்படின்றது முக்கியம். அடுத்தது 9th கொஸ்டின், ஸ்டேட்டு 3 அட்வான்டேஜஸ் ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர். ஸோ ஏற்கனவே சொன்ன போல தான் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர் யூஸ் பண்ணுறது மூலிமா மோட்டரோட ஆயில் காலம் அதிகரிக்கும்.
ஸோ அதோட டிசைன் வந்து நல்ல ஹை டெக்னாலஜியாக இருக்கும், அதிகமாக கூலிங் ஏற்படுத்தும், இதோட வெயிட் லாஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து வரும். அதை நீங்கள் பார்த்து எழுதிங்க முக்கியமான பாயிண்ட்டை. அடுத்து பார்த்தோம்னா 10th கொஷின், ஸ்டேட் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட்டர். அதே தான் திரும்ப அதே தான் வரும். அதில் ஏற்படுற லாஸ் குறைவாக இருக்கும், அதனால் வந்து உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது, எஃபிஷியன்சி அதிகரிக்கிறது, ஆயுட்காலம் அதிகரிக்கிறது, பராமரிப்பு குறைவு. ஸோ இதுதான் வரும். ஸோ கான்செப்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ஃபுல்லாக வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பற்றியும் இண்டக்ஷன் மோட்டர் பற்றி தான் கேட்பாங்க. அதெல்லாம் எப்படி வந்து நம்ம எனர்ஜி எஃபிஷியன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு கேட்பாங்க, எப்படி எனர்ஜி கன்சர்வேஷன் பண்ணுறதுன்னு கேட்பாங்க, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி எனர்ஜி கன்சர்வேஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதில் ஏதோ ஒரு 3 மார்க் வந்து ஸ்கிப் பண்ணேன், அதை மட்டும் நான் லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சுக்கிறேன். 7th நினைக்கிறேன். ஸோ 7th கொஸ்டின் தான் அது. அந்த கொஸ்டின் பார்த்தோம்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஸோ மேக்ஸிமம் லாஸஸ் வந்து இந்த ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. ஸோ ஆயில் டைப் இல்லாமல் ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து இந்த ஹீட் எனர்ஜி வந்து வெளியே போகும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து அதை வந்து கூலிங் மெத்தட் நல்லா கூலிங் கொடுத்தா அது வந்து சீக்கிரமாக கூலிங் ஆகும், ஹீட் ஆகாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா நம்ம புதுசாக வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் டிசைன் பண்ணால் இது போல் லாஸஸ்லாம் வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வழக்கம் போல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பற்றிய கோட்லாம் அதெல்லாம் வந்து சிலிக்கான் ஸ்டீலில் வந்து உருவாக்கினா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படுற லாஸை குறைச்சிட்டு அதோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக நம்ம இந்த யூனிட்டில் சொல்கிறது. அடுத்த யூனிட்டில் பார்ப்போம்.